வெண்டைக்காய் வாங்குனீங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க கூட நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது மாதிரி சுத்தமான துணியில் போட்டுட்டு வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா காய விட்டுடுங்க. வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. காற்றுல சும்மா காய வச்சாலே போதும். அந்த துணிலேயே அப்படியே போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. இப்போ எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுமே இதை நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு 5-10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் விரிஞ்ச கடாயாக பார்த்து எடுத்து வச்சுட்டு கடாயை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இதோட 2 வத்தலையும் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது 15 சின்ன உள்ளி இல்லைன்னா ஒரு பல்லாரியை பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டை இது மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை. லைட்டாக அது சுருங்கி வர வரைக்கும் வறுத்துட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் லைட்டாக செவந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாமே எல்லா வெண்டைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டி எடுங்க. இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது வெண்டைக்காயில் அதிகமாக கொலகொலப்பு தன்மை இருக்காது. இது கொஞ்சம் கொலகொலப்பு இருந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கொலகொலப்பு முழுமையாக அடங்குற வரைக்கும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் லைட்டாக சுருங்கின பக்கம் வந்திருக்கு. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க. எடையாக மூடியை திறந்து கிண்டி விட்டு வேக வச்சுக்கணும். இது போல் எடையாக மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த வெண்டைக்காய் முழுமையாக வெந்துடும், பச்சையாகவே இருக்காது. இப்போ பாருங்கள், மூடியை திறந்துட்டு கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. மூடி போடும்போது தீயை கண்டிப்பாக குறைச்சி தான் வைக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆகியிருக்கும். கொஞ்சம் கூட இதில் கொலகொலப்பே இருக்காது. கொலகொலப்பு எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் போல் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லா வெண்டைக்காயிலையும் படுற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுங்க. கைவிடாமல் கிண்டி எடுங்க. அந்த வெண்டைக்காயில் இந்த மசாலா எல்லாமே இறங்கிட்டு அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வரும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் அழகாக சுருங்கி வந்திருக்கு. இப்போ இந்த வெண்டைக்காயை டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பச்சையாகவே இருக்காது. வெண்டைக்காய் முழுமையாக வெந்திருக்கும். வெண்டைக்காய் முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா 1/2 கப்பு போல் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காயோட அளவு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி எடுங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு நல்லா உதிரியாக வர வரைக்கும் கிண்டி எடுக்கணும். இப்போ அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ருசியாக இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காயோட நிறம் மாறாமல் நல்ல சுவையாக வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.